தேவ பிரசன்னம், இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை. ஒன்று தேவ பிரசன்னம், இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை. கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு நான் சொல்றேன், வெறும் சர்ச்சுக்கு வர்றது மட்டும் இல்லை. சிலருக்கு திருச்சபைக்கே வர முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 4 இயர்ஸா 4 வருடமாய் ஒரு வாலிப சகோதரன், நேற்றைக்கு அவரை சென்னையில் நான் சந்தித்தேன். 4 இயர்ஸ் 4 வருஷம் திருச்சபைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு விடுதலையே இல்லை. அவர் சர்ச்சுக்கு வர முடியாது. ஆனால் 4 வருடமும் அவர் ஆண்டவரோட நடக்கிறது, ஆண்டவர் அவரோட பேசுறது ஆச்சரியமா இருக்குது. அப்போ சிலர் எத்தனையோ 1000 பேர் திருச்சபைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு விடுதலை இல்லை. அதனால திருச்சபைக்கு வர்றதை வச்சு மட்டும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு நீங்க சொல்றதுக்கு 2 அடையாளம். ஒன்று, அவருடைய பிரசன்னத்தை நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, உணரணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராத ஒரு மனுஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிறிஸ்தவங்கன்ற லிஸ்ட்ல கொண்டு வரவே முடியாது. அவங்கள கொண்டு வரவே முடியாது. அது